ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் ரயில்வேலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரிக்கு பாருங்கள் சென்னை, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா 11/11/2024 10/12/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்தமான ஸ்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா லெவல் 1ல் ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க, கபடி அறிவிச்சிருக்காங்க 15 வேக்கன்சி. லெவல் 2ல் பேஸ்கெட் பால், கபடி, வாலிபால், அதுக்கப்புறம் பார்த்தா மென் உமனில் ஒரு 8 வேக்கன்சி. டோட்டலாக 25 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் உமனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும், அதேமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் எந்தமான லெவலில் நீங்கள் வின் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, ஸோ சீனியர் கிளர்க்கான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஜூனியர் கிளர்க் கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியன் கிரேட் 3 கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான பதவி. ஸோ சீனியர் கிளர்க்குக்கு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ஜூனியர் கிளர்க்குக்கு 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, டெக்னீஷியனுக்கு 10th பாஸ் பண்ண அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் 1 போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு ஐடிஐ பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் எந்தமான சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கணும் அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. அவசியமானது நார்மல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கக்கூடாது, ஒரு சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணி அந்தமான ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க் எடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போது, எக்ஸாம் ஃபீஸு நீங்கள் 500 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பார்த்தா நீங்கள் 250 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.